இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பிரிஞ்சு போக வேண்டியது உன்னை இல்ல, மீராவை தான் விவாகரத்து பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்தை பத்தி தான் இப்பதான் மீரா கிட்ட பேசினேன். அவ என்ன சொன்ன தெரியுமா? என்னை விட்டு நீங்க பிரிஞ்சு போனீங்கன்னா அவ செத்து போயிடுவேன்னு சொன்னா. அவ ரொம்ப அப்பாவி சாரதா. அவ என்ன காதலிக்கிறா. ஆனா நான் உன்னையும் பசங்களையும் என் உயிரை விட அதிகமா காதலிக்கிறேன். அவளே அப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது எல்லாம் தெரிஞ்சனா எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும் சொல்லு சொல்லு. நீங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. விவாகரத்து கொடுத்தா போதும், விவாகரத்து கொடுத்தா போதும், விவாகரத்து கொடுத்தா போதும். விவாகரத்து இல்ல சாரதா, நான் என் உயிரையே கொடுத்துறேன். நீங்க என்னங்க பேசுறீங்க? ஆமா சாரதா, நான் மட்டும் இந்த பூமியிலே இல்லனா இந்த விவாகரத்து கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. என்னங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பா பேசாதீங்க. இல்ல சாரதா, நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரையும் அந்த கடவுள் தான் சேர்த்து வச்சாருன்னு நான் முழுசா நம்புறதுனால அந்த பந்தத்தை நான் வெட்டி விடணும்னா நான் இந்த உலகத்தை விட்டே போகணும். வேற வழி இல்ல சாரதா. எங்க நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத சாரதா, ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நான் செத்து போறதுதான் ஒரே வழி. சாரதா, நான் இவ்வளவு வருஷமா நான் உன் கூட இல்லைனாலும் உன்னை ரொம்ப பத்திரமா என் புள்ள ககன் அவ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டா. அப்படி இருக்கும்போது இப்ப நான் நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு போயிட்டனா அவன் இன்னும் உன்னை நல்லா பார்த்து பாடுற நம்பிக்கை எனக்கு இருக்கு சாரதா. ஆனா என்ன ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன நீ பார்க்க கண்டிப்பா வரணும் சாரதா. என் புள்ள ககன் தான் எனக்கு கொல்லி வைக்கணும் சாரதா. இந்த ஒரு ஆசையை நிறைவேற்றுவியா? என்னங்க என்னங்க என்னங்க, ஐயோ கடவுளே, ஐயோ.